உங்களோட வீட்டிலேருந்தே ஒரு கிளைண்ட்டை அதுவும் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக எடுத்து நோ கோடில் வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்து 20,000 25,000 வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும்னா நம்ப முடியுமா? அப்படி தான் ஒரு கிளைண்ட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் என்கிட்ட மெசேஜ் பண்ணார். இந்த மாதிரி ரீடிசைன் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க. ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு. அந்த கிளைண்ட் வந்து ரீடிசைன் வெப்சைட் பண்ணித்தாங்க. அது ஆல்ரெடி வெப்சைட் வச்சுருக்காரு. அந்த வெப்சைட்டை கொஞ்சம் நல்லா அழகாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே தான் நல்லா நீங்கள் கவனிக்கணும். நான் டீச் பண்ணுற இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டில் வெப்சைட்ஸை கோடிங்னாலஜியில் டெவலப் பண்ணலாம். அந்த கோடிங்னாலஜியில் வெப்சைட் டெவலப் பண்ணுறதுமே ப்ரொஃபஷனலாக டெவலப் பண்ண முடியும். லைக் ரொம்ப ப்ரொஃபஷனலாக பார்க்கவே அழகாக வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டெவலப் பண்ண முடியும். அதனால தான் நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அந்த நான் ஸ்க்ரீன்ஷாட் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் இருப்பீங்க, பார்த்துட்ருப்பீங்க. ரீடிசைன் வெப்சைட்காக கேட்டிருக்கேன். டொமைன் ஹோஸ்டிங் ஆல்ரெடி அவங்க கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னதுக்காக எவ்வளோ சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற டவுட் வந்திருக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. எனக்கு உடனே மெசேஜ் பண்ணார். ஸோ நம்மளோட சப்போர்ட் சிஸ்டமில் லைக் எனி டைம் மெசேஜ் பண்ணலாம், நான் ஹெல்ப் பண்ணுவேன், டீமும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து உடனே எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னே நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கிளைண்ட்டாக இருந்ததுன்னா 12,000 15,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுங்கள். இதுவே செகண்ட் கிளைண்ட் தேர்ட் கிளைண்ட்டாக இருந்தால் ஆப்வியஸ்லி 25,000 30,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம்னு சொன்னேன். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் நம்மளோட ஸ்டூடெண்ட் லிஸ்ட்லேயே ஐஸ்வர்யா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி பிளேலிஸ்ட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க ஃபஸ்ட் கிளைண்ட் கிட்ட 12,000 13,000 சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது கிளைண்ட் மூணாவது கிளைண்ட்டில் 45,000 சார்ஜ் பண்ணாங்கன்னு அவங்களே ஓவராலாக சொல்லியிருப்பாங்க. இன்டர்வியூவில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, சக்ஸஸ் ஸ்டோரிஸில் வந்திருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக அந்தளவுக்கு சார்ஜஸ் பண்ண முடியும். அதனால் இந்த ஸ்டூடெண்ட் சொன்னால் ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் கிளைண்ட்னால கண்டிப்பாக அவர் வந்து 12,000 to 15,000, செகண்ட் கிளைண்ட் தான் 25,000 to 30,000 சார்ஜ் பண்ண முடியும். இந்த அளவுக்கு வேல்யூவேஷன் இருக்குது. ஸோ நம்ம பண்ண நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்களா, வருவாங்களா, மாட்டாங்களா, நம்மளுக்கு வந்து ரெகுலராக கிளைண்ட்ஸ் எடுக்க முடியுமா, இந்த ஸ்கில் செட்டுக்கு வேல்யூவேஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும் மனசில். அது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். கண்டிப்பாக உங்களால் கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும். அதில் எந்த டவுட்ஸுமே இல்லை. நீங்கள் உட்காந்து நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும். இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நான் நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லித்தர வரல. 5.5 years பேக் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி நான் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர், யூஎஸ், யூகே கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும். ஐ ஹாவ் மை ஓன் ஏஜென்சி, புரியுங்களா? தீக்ஷிதார்த்தா என்டர்பிரைஸ்ன்ற ஓன் கம்பெனி ரன் பண்ணுறேன். அந்த கம்பெனி மூலமாக கிளைண்ட்ஸ் எடுக்கிறேன். அந்த கம்பெனி மூலமாக நான் கிளைண்ட்ஸ் கிட்ட சர்வ் பண்ணுறேன். என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கேன், என்ன சர்வ் பண்ணிகிட்ருக்கேன்னா நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் எல்லா கிளைண்ட்ஸுக்குமே. இந்த 5.5 years அதை தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதோட ரிசல்ட்ஸு எனக்கு மட்டும் வந்திருந்தால் பரவாயில்ல, நான் டீச் பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வருது. அவங்க எல்லாருமே ரிசல்ட் எடுத்தோடனே, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே 70,000-80,000 சார்ஜ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸுமே இன்டர்வியூவில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில். ஸோ நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும். இந்த நோ கோட் வெப்சைட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அழகான வெப்சைட் டெவலப் பண்ண முடியுமான்ற கேள்வி இருந்துச்சுன்னா போயிட்டு அப்படியே என் யூடியூப் சேனலில் நான் ஒரு வாரமும் 2-3 வெப்சைட்ஸை நோ கோடில் டெவலப் பண்ணி ஷோகேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் ஒரு வாட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும், இவ்வளோ அழகான வெப்சைட்லாம் டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கில் செட்டுக்கு டிமாண்ட் இருக்கா? இருக்குது. இந்த ஸ்கில் செட்டில் காம்படிஷன் இருக்கா? கிடையாது. ஏன்னா நம்ம நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் தெரிஞ்ச ஃப்ரீலான்சர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் காம்படிஷன் கிடையாது. அடுத்தது, நம்மளால் ஏர்னிங்ஸ் அதிகமாக பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அதில் எந்த டவுட்ஸும் இல்லை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக கிளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த நோ கோட் வெப்சைட் லேர்ன் பண்ணணும். நான் வீட்டிலேருந்தே நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், இல்லை ஒரு இடத்துல கம்பெனியில் வேலை செய்கிறேன், என்னால் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும். இல்லாட்டி நிறைய பேர் விமன்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. குழந்தை 1 வயசு குழந்தை வச்சுருக்கோங்க, 2 வயசு குழந்தை வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்க வீட்டில் இருக்க, என்னால் ஆஃபீஸ் போக முடியாது, இல்லை குழந்தைக்காக நான் வந்து பிரேக் எடுத்திருக்கேன், ஆஃபீஸ் போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 to 3 hours மட்டும் டைம் இருந்தால் போதும். இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில் செட்டை 2 weeks படித்து முடிக்கலாம். சரிங்களா? ஏன்னா 2 weeksக்குள்ளேயே கிளைண்ட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. இது பாசிபிள் தான். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு நான் இப்போ டேக் பண்ணுறேன், இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்ற மொத்தமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என் கூட 1-to-1 கூகுள் மீட் காலில் ஜாயின் பண்ணலாம். இட்ஸ் அ ஃப்ரீ கன்சல்டேஷன் கால். அந்த கூகுள் மீட்டில் நீங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு சூட்டபுளாக இருப்பீங்களா அப்படின்றத நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை இன்டேக் பண்ணிப்பேன். ஏன்னா நான் நிறைய பேர் எடுக்கிறதுல ஒன்லி 3 people மட்டும் தான் எடுக்கிறேன் ஒரு ஸ்லாட்டுக்கு, ஒன்லி 3 people. ஸோ அவங்கள நான் ட்ரெயின் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்குற வரைக்குமே நான் விட மாட்டேன். ஸோ பெஸ்ட்டாக எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக ரொம்ப கம்மியான பேர் எடுத்து ட்ரெயின் பண்ணுறேன். டெஃபினட்டாக வீடியோஸ் செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேனா நம்மளோட நோ கோட் ஃப்ரீலான்சிங் அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் தான் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஃப்ரீலான்சிங்கே பண்ணலாம். அதில் பெஸ்ட்டான விஷயம் நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஹாப்பி ஃப்ரீலான்சிங்.